நீங்கள் மருவை மறைக்கிறதுக்காக பெரிய மீசலாம் அந்த டைமில் வச்சுட்டு இருந்திருக்கீங்க. அது எல்லாத்தையும் கூட பொசுக்கிற அளவுக்குலாம் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு சில வேலையை பார்த்துருந்ததா எபிபிடி தகவல் தான். என்னென்ன கொடுமைகளும் நிகழ்த்தப்படுச்சு. 2 மணிக்கு இது பண்ணாங்க, நீர் வரைக்கும் அடித்தாங்க. இதை எடுத்து இதை பூராவும் பிடிச்சாங்க, பிடிச்சி இழுத்தாங்க. அதை பூராவும் சரி எடுத்துட்டாங்க. இந்த இது இருக்கு பாருங்க, மறு இது மறு அடையாளம். மார்க்ஸ், லெனின், அம்பேத்கர், தந்தை பெரியார், இந்த 4 பேர்ல ஒருத்தரால் ரொம்ப ஈர்க்கப்பட்டிருப்பீங்களா? ஈர்க்கப்படுறதுங்கிறது வேற. அந்த கொள்கை நீங்க இப்போ வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க? சம்பாத்தியம் தாடி வச்சிருந்தாலே நீ ஒரு முற்போக்குவாதிப்பா, நீ ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்றாங்க. ஆக்சுவலா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட அடிப்படையில் இது போல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கா. தலைமுறை வாழ்க்கையில் கருங்குரங்கு அது வழி கிடையாது, உணவு கிடைக்காது. அப்போ அந்த நேரத்தில் உணவே கிடைக்காத போது இது சேவ் பண்ணுறது எங்கே போகிறது? கம்யூனிஸ்ட் இப்போ மார்க்ஸ்லாம் தாடி வளர்த்துருக்காங்க. ஆமாம், மற்றவங்களும் தாடி வளர்த்துருக்காங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே. நாம் இதுக்கு முன்னாடி பல அரசியல் தலைவர்கள்கிட்ட பேட்டி எடுத்திருக்கோம். ஆனால் தனித்துவம் அப்படின்றது இந்த மனுஷங்கிட்ட மட்டும்தாங்க பார்க்க முடியும். இந்திய கம்யூனிஸ்ட் இருக்குல்லங்க, உலகளவில் கம்யூனிசம் எங்கெங்கே கொடிகட்டி பார்க்குன்னு பட்டியல் எடுத்தாலும் இந்தியா பெருசாக சோபிக்காமல் இருக்குது. அப்படி இருந்தாலும் கம்யூனிசத்தோட மிகப்பெரிய அடையாளமாக இப்போ வரைக்கும் திகழ்ந்துக்கிட்டு இருக்கவர் எல்லாத்துக்கும் மேலே இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லேயே ரொம்ப வயதானவர் இவர் தான். அனுபவத்தில் இந்த பழந்துன்னு கொட்டை போட சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் இவர் தாங்க. கிட்டத்தட்ட 97 வயது நெருங்கி இருக்காருங்க. ஆனால் இப்போ வரைக்கும் மக்கள் பணிக்காக ஓடிக்கிட்டே இருக்கார். சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுப்பா, எல்லாருக்குமானதான் இந்த உலகம் அப்படின்ற அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்குல்ல, அதை தூக்கி பிடிச்சி இப்போ வரைக்கும் போரிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய உன்னதமான அரசியல் தலைவர்கள்லேயே கரப்படியாத ஒரு நபர்னு சொல்லலாங்க. ஒரு பேரை நாங்கள் சொல்கிறதுக்கே பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அவ்வளோ பெரிய அரசியல் தலைவர் திரு ரா. நல்லக்கண்ணு ஐயா அவர்கிட்ட தான் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நாங்கள் பல பேர்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்கோம் ஐயா. ஆனால் உங்களோட நேர்காணல் காத்துக்கிட்டு இருந்தோம், எப்படா ஒரு கிடைப்பாரு நாங்கள் பேசணும்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கிற நான் ஒன்று கேட்குறேன் அவங்ககிட்ட. ஐயா, அந்த கம்யூனிசம் அப்படின்னா என்னையா? இன்றைய தலைமுறைக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியுமா? கம்யூனிசம்னா பொதுவான சுரண்டலிட்ட சமுதாயமாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும். அதே நேரத்தில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொண்டு அடிப்படையாக இருக்கணும். அதை அமல்நடத்துறது தான் எங்கிட்ட அரசியல் கொள்கை. அதுதான் சரியாக இருக்குங்கிறது எங்களுக்கு. ஓகே ஐயா. ஐயா, 1948 வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா பெரிய தடைகளெல்லாம் பார்த்து வந்துட்டு தந்துச்சு. அந்த நேரத்தில் 1949 உங்களை போலீஸார் அரெஸ்ட் பண்ணுறாங்க. தலைமுறையாக இருந்தீங்க அப்போ எல்லாருமே. அப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. நிறைய சித்திரவதைக்கும் உட்படுத்தியிருக்காங்க. அதுவும் நீங்கள் மருவை மறைக்கிறதுக்காக பெரிய மீசலாம் அந்த டைமில் வச்சுட்டு இருந்திருக்கீங்க. அது எல்லாத்தையும் கூட பொசுக்கிற அளவுக்குலாம் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு சில வேலையை பார்த்துருந்ததா எபிபிடி தகவல் தான். என்னென்ன கொடுமைகளும் நிகழ்த்தப்படுச்சு அப்போ நேரத்தில்? என் பேரில் வாரண்ட் போட்டாங்க. அப்போ எங்கள் கட்சியே அடக்குமுறையில் உள்ளாச்சு. இந்த மாதிரி போராட்டங்களில் ஈடுபட்டு போராட்டங்களை நடத்துவோம். விவசாயிகளுக்குள்ள குடும்பங்களை எதிர்த்து போராடுவோம். ராஜசாரிடைய ஏற்படுத்துவோம், குடும்பத்தை எதிர்த்து போராடுவோம். ரவுடிசமும் தூண்டி விடுவாங்க. அதையும் எதிர்த்து போராடக்கூடிய நிலைமை இருந்ததுனால அது இந்தியா பூராவும் கம்யூனிஸ்ட் கட்சி மீது ஒரு தடை மாறி வந்தது. அப்படி தடை உத்தரவு இருக்கும் பொழுது நான் ஒரு கிராமத்தில், வழக்கமான கிராமத்தில், அந்த அடக்குமுறைக்கு உள்ளான கிராமத்தில் நான் இருந்தேன். அப்போது நைட்டில் இரவு 2 மணிக்கு தான் வந்தாங்க. வரும்பொழுது என்ன தெரியாது அவங்களுக்கு. நானும் அவங்கள பார்க்கல. வந்தவுடனே கையை கட்டிட்டாங்க. அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும்பொழுது தான் பல கொடுமைகள் நடந்தது. அந்த 2 மணிக்கு கட்டின கையை அந்த 2 மணிக்கு எப்போ கட்டிட்டாங்க? அந்த 2 மணிக்கு கையை பின்னால் கட்டிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ரூம் முன்னால் குண்டுகள் இருந்தது, நீ சொல்லலை சொல்லி அப்படி சொல்லிவிட்டு என்னை கையை கட்டிட்டாங்க. நாங்கள் நெல்லாம் கடைசியில் அந்த கட்டுதை எடுத்தாங்க. அதை ஒரு நாள் கழித்து தான் எடுத்தாங்க. கூட அந்த கட்டு கையிலே தான் இருந்தது. அதை கட்டி இது பண்ணாங்க. அதுக்கு முன்னாலேயே இங்கே இருந்த அந்த கிராமத்தில் வச்சு கட்டிட்டு அங்கே வச்சு 2 மணிக்கு இது பண்ணாங்க. முடிகிற வரைக்கும் அடித்தாங்க. அப்போ அடித்ததில் மிராஜ் சார் உண்டு. மிராஜ் சாருக்கு அது தெரியும். அங்கே உள்ள மிராஜ் சார்
அவனுக்கு தெரியும். அவன் தான் அடிக்கும்பொழுது பேரெல்லாம் கேட்பாங்க, நான் எங்கே இருந்தேன்னு கேட்பாங்க. இங்கெல்லாம் வந்து பெண்களெல்லாம் உனக்கு தொடர்பு உண்டுன்னு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரியாது, பேசவே மாட்டேங்க நீன்னு சொல்லிட்டு ஜாதியை சொல்லி திட்டினாங்க. அந்த மாதிரி திட்டிட்டு கையை கட்டினது எடுக்கவே இல்லை. எடுத்து விட்டு அது கிராமத்தில் ஆட்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ராத்திரியே 2 மணி 4 மணி காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் ஆட்கள் வந்த உடனே என்னை அப்படியே கட்டினதை எடுக்கவே இல்லை. வண்டியில் வச்சு ஒரு மலையடி வாரத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். மலையடி வாரத்தில் உள்ள மெயின் ரோடு, அதாவது அது அம்பாசமுத்திரத்துலேருந்து நான் இங்கே வந்து சேர்மாதேவிலேருந்து இங்கே வந்து சேரன்மாதேவி அதை தாண்டி அங்கே கன்னியாகுமரி வரைக்கும் போகிறது பாதை. அது அந்த பாதையில் குறுக்க வச்சுட்டாங்க. அதை வச்சு தான் பின்னால் கையையும் கட்டிட்டாங்க. அப்போ கட்டினதை எடுக்கலை. பேசுகிறாங்க, என்ன சொன்னாங்க, நான் ஒன்றும் பேசலை. அப்போ தான் ஜாதியை சொல்லி திட்டி ரொம்ப பிடிவாதமாக இருக்கேன்னு சொல்லி அடித்தாங்க. அதுக்கு நான் ஒன்றும் சொல்லலை. அப்போ தான் இதை எடுத்து இதை பூராவும் பிடிச்சாங்க, பிடிச்சி இழுத்தாங்க. அதை பூராவும் எடுத்துட்டாங்க. அதை எடுக்கும் பொழுது என்னென்ன, நான் என்ன மீசைக்காக மீசை வைக்கல, இந்த இது இருக்கு பாருங்க, மறு இது மறு அடையாளம். நாங்கள் தலைமுறைவாக இருக்கும் பொழுது இது இருக்குங்கிறது, அவர் எப்படி இருப்பார்னா இதில் ஒரு மறு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஆள் இருந்தாலும் தெரிஞ்சிடுவாங்க. அடையாளத்தை மறைக்க பெரிய மீசை வச்சுருக்கோம், பெரிய மீசை வச்சோம். அதனால தான் இதை பூராவை எடுத்துட்டாங்க. சூடு வச்சாங்க. அப்போந்தான் சூடு வைக்கும் பொழுது கொஞ்சம் தான் இருந்தது. நான் அதை ஒன்றும் சொல்லலை. அதுவும் அன்னைக்கு அங்கே வச்சுருந்து பிறகு எங்கள் ஏக்கம் இருக்க ஊரில் அங்கே எங்களை காட்டி இப்படி உடம்புல பண்ணதும் சொல்லி காட்டி, அதுக்கு பிறகு களக்காட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு களக்காட்டில் உள்ள ஒரு கோயில் பக்கத்தில் உள்ள காம்பவுண்டில் வச்சுருந்து கொடுமைப்படுத்துனாங்க. அது வரைக்கும் அதை எடுக்கவும் இல்லை, சாப்பாடும் தெரில. அது வரைக்கும் இங்கே கொடுமைப்படுத்திட்டு மறுநாள் காலையில் தான் நாங்கள் நெருக்கி கொண்டு சேர்த்தாங்க. அங்கே வச்சு தனியாக வச்சு அடித்தாங்க. அப்போ அங்கே வச்சு தான் பெரும்புழு அதில் இவ்வளோ நேரம் இருக்கேன்னு கேட்டாங்க. அப்போ தான் ஜாதியெல்லாம் சொல்லி திட்டி, நீ கொடுமைக்காரனாக இருக்கு, இவ்வளோ இது வாயே பேச மாட்டேங்கன்னு அப்பமா அடித்தாங்க. அது சொல்லி நான் ஒன்றும் பேசலை, உண்மையை சொல்லலை. ஐயா, நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. உங்களோட உதவியாளர் திரு உதயகுமார் சார்கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்டு கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். சார், இவர் சொன்னார்ல சார், இது போல் போலீஸ் வந்து மீசையெல்லாம் பொசுக்குனாங்க அது இதுன்னு சொல்லிட்டு, எந்த அளவு டார்ச்சர் இதை விட அதிகமாக படுத்துனாங்க? இதுவே ஓவர் டார்ச்சர் தான். ஆமாம், அது கொஞ்சம் மறந்துட்டாருங்க அவர். இந்த 2 கால் இருக்கு இல்லையா, அந்த காலில் வந்து கம்பை வச்சு இழுத்து கட்டிட்டு அதன் பின் இந்த லாடம் கட்டுவோம் பின்னாடி, அதில் அடிச்சது. அதுக்கு அவருக்கு நினைவுக்கு வரல அவருக்கு. ஓகே, அதாவது கம்பை உள்ள விட்டுட்டு இந்த பாதத்தில் அடிப்பாங்க, லாடம் கட்டுறது. லாடம் கட்டுறதுங்க, அது கயிறு போட்டு கட்டிடுவாங்க. அது கொம்பு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது, அப்படி கிரிப்பாக இருக்குல்ல. ஐயோ, இது எல்லாமே கடந்து வந்தோம். ஆமாம், சொல்லவே இல்லை ஒரு கடைசி வரைக்கும். கடைசி பெரிய விஷயமா இருக்கே சார். சார், இப்போது கரண்ட் சினாரியோ பற்றி கேட்டுடலாம் சார். பிரதமர் மோடி அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐயா நீங்கள்? மோடியாக தான் இருக்கார். மோடியாக இருக்கிற அவரை மோடி விட்டு வேறு ஆளாக இல்லை. அதாவது அவர் மோடிங்கிறது எப்படி குஜராத்தில் கொள்ளையடித்தாரோ, பல பேரை எப்படி தாக்குதல் நடத்தி கொண்டாரோ, அதனுடைய தொடர்ச்சின்னு இருக்குது. அவருக்கு அதிகாரம் என்னென்னா ஆளுங்கட்சியை தண்டி ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும். அதுதான் அவருடைய கொள்கை. ஆதிக்கத்தில் மாற்றணும். இந்துத்துவ வெறி அவருக்கு இருக்குது. இந்து மத வெறியும் சரி, இந்துத்துவாலும் சரி, அது தனி ஆதிக்கத்தை உண்டாக்கக்கூடிய கொடுமையில் தான் குஜராத்தில் என்ன கொடுமை நடத்தினாரோ அது எல்லா இடத்துலையும் கொடுமை நடத்துறதுக்கு தான் திட்டமிட்டிருக்காரு. இப்போ நம்ம தமிழக அரசியல் களத்தில் பார்த்திங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக இப்போ இருக்காப்புல, இவரை பற்றி தான் பெரும்பாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரை பற்றின உங்களோட கருத்து ஐயா? அவர் அதாவது அவர் திடீர்னு அரசியலுக்கு வரல.
அவர் திடீர்னு ஸ்டாலின் கலைஞரோட மகன் அவர். மகன்கிறது மாத்திரம் இல்லை, கலைஞர் இருக்கும் பொழுது சிறு வயதிலே அரசியலுக்கு ஈடுபட்டார். அதனால் அரசியல் புதுசாக இல்லை, அவர் அரசியலுக்கு ஈடுபட்டார். அரசியலே கொள்கையாக இருந்தது. அதே மாதிரி கலைஞர் அங்கே ஊரில் இருக்கும் பொழுதும் சிறு வயசுலேருந்து ஒரு இளைஞராக இருந்து அரசியலுக்கு ஈடுபட்டார். அதில் கூட எங்கள் கட்சி இயக்கத்தில் உள்ள கோபு இருந்தார். ஏஎம் கோபுடைய ஃப்ரெண்டு அவர். கோபுன்றவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர். அவரும் குண்டடி பட்டவர் தான், தஞ்சாவூர். ஏஐடிஎஸ்னுடைய மாநில பொறுப்பில் இருந்தார், அகில இந்திய பொறுப்பில் இருந்தாருங்க. அவரும் கலைஞரும் தஞ்சாவூர் இந்த திருவாரூர் ஒன்றா மாணவர்கள் ஒன்றா அரசியல் பயணம் துவக்கணுங்க. அவரை பற்றி தான் ஞாபகப்படுத்துறாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போமே தான் சிறு வயசுலேயே அவருக்கு அரசியல் தெரியாதுல்ல, அரசியலுக்கே வந்துட்டார். அதனால் அரசியல் இல்லாத திடீர்னு இளம் வயசில் கட்சியில் சேர்ந்திருக்காருன்னு அர்த்தம் இல்லை. இப்போ திமுக மேலே வைக்கிற பிரதான குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பமே ஆளுறோன்னு பார்க்குறாங்க. எல்லாருக்குமானதாக இருக்கணும் வாய்ப்பு. ஆனால் முதல்ல அப்பா இருந்தார், அதுக்கப்புறம் பையன் வந்தார், இப்போ அவரோட பையனுக்கு சிஎம் சீட்டுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பொதுவாக இருக்கு ஐயா. நீங்கள் அதை பற்றின உங்களோட பார்வை என்ன? ஸ்டாலினை பொறுத்தவரை லெனினும் அவருடைய அண்ணாவுக்கு வாரிசாக கலைஞர் அரசியலில் இருந்து தான் தோங்கினார். இவரும் கலைஞர் அரசியலில் வரும்பொழுது இவரும் பையனே அரசியலுக்கு வந்துட்டார். அப்படித்தான் அரசியல் நேரடியாக, அதாவது அவர் ஒரு தொழில் முறையில் இல்லை, அரசியலுக்கே பயிற்சி விட்டார். அப்போ அரசியல் அடிப்படையில் தான் சிந்திக்கிறதுக்கு வரும், அரசியல் அடிப்படையில் தான் அங்கே கருத்து வரும். அந்த மாதிரிலாம் அரசியலுக்கு இருக்கார். அவர் பையனும் அரசியலுங்கிற முறையில் பையன் வரான். அது நடைமுறையெல்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம ஐயா இந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தம் இருக்கு இல்லையா, இப்போ ரஷ்யா சைனாவில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஆட்சியிலே இருக்காங்க. எனக்கு என்னென்னா ரொம்ப பழமைவாத கட்சியாக தான் இதை பார்க்குறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. ஆனால் ரஷ்யா சைனாவில் சோபிக்கிற அளவுக்கு எதுக்காக இந்தியாவில் கம்யூனிசத்தில் சோபிக்க முடியல? என்ன காரணம்? ரஷ்யா சைனா இதெல்லாம் வேறு மாதிரி. ஓகே. இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கிய பிரதேசம். தொழில் என்பதை விட விவசாயத்தை நம்பியோட அந்த பல்வேறு ஜாதி கட்டமைப்புக்குள்ளே இருந்துச்சு. அதாவது இந்தியாவை பற்றி நினைக்கும் பொழுது இது பெரிய தொழிலாகவும் இல்லை, திரும்ப பல்வேறு ஜாதி வேற்றுமையில் இருக்குது. ஜாதி வேற்றுமை மாத்திரமில்லை, மார்க்ஸெல்லாம் சொல்லும் பொழுது இது வந்து ஒரு ஜாதி கட்டமைப்பு உள்ள இருக்குது. அந்த ஜாதி கட்டமைப்பு அந்த ஜாதி கட்டமைப்புன்னா உலகத்திலே இல்லாத ஜாதி வித்தியாசம் இங்கே இருக்குது. அதாவது ஒருவருக்குள்ள எதிரியாக தான் காண்கிறாங்க. மார்க்ஸ் சொல்லும் பொழுது ஆல் அகெயின்ஸ்ட் ஆல். ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி இருக்குன்னா ஜாதியாக மாத்திரம் இல்லை, அந்த ஜாதி எதிர் ஜாதியாக இருக்குது. அப்போ ஜாதிங்கிறது ஒரு எதிரியாகவும் எல்லாரும் எதிரியாகவும் ஆல் அகெயின்ஸ்ட் ஆல். ஒவ்வொருத்தரும் அடுத்தவன் நம்ம ஆள் இல்லை, அந்த எதிரியாக கருதக்கூடிய நிலைமை அந்த ஆல் அகெயின்ஸ்ட் ஆளுங்கிறது இருக்குது. அந்த அடிப்படையில் தான் வந்துருக்கு. அதாவது இந்தியாவில் கம்யூனிசம் பெருசாக தடை தோங்காததுக்கு காரணம் சாதி தான். ஆமாங்க. அதுதான் மார்க்ஸே எழுதியிருக்காரு, ஆல் அகெயின்ஸ்ட் ஆல். ஒருவனுக்கு ஒருவன் எதிரியாக கருதப்படுகிறான். மார்க்ஸ், லெனின், அம்பேத்கர், தந்தை பெரியார், இந்த 4 பேரில் ஒருத்தரால் ரொம்ப ஈர்க்கப்பட்டிருப்பீங்களா? ஈர்க்கப்படுறதுங்கிறது வேறு. அந்த கொள்கை இப்போ மார்க்ஸுடைய கொள்கை ஆதி காலத்திலிருந்து தொடர்ந்து மார்க்ஸ் வந்து பெரிய கொள்கையை சொல்லியிருக்காரு. அவர் 200 வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்காரு. அவர் கொள்கை வந்து சாதாரண இல்லை. அந்த கொள்கை என்ன சொல்லுதுன்னா, எல்லா அடிப்படையான வந்து இந்தியாவை பற்றியோ மற்றதை பற்றியோ உலகத்தை பற்றியே ஒரு அறிவில் வந்திருக்காரு. அதான் 200 வருஷத்துக்கு முன்னால் சிந்தித்து அது எப்படி உலகம் எப்படி இருக்குங்கிறதுல, அதாவது மூலதனம் உழைப்புத்தான் சுரண்டல். அந்த உழைப்பை வச்சு தான் மூலதனம் வந்தது, அந்த மூலதனம் வச்சு ஆதிக்கம் வருது என்ற அடிப்படை தத்துவத்தை வெளிப்படுத்தின பெருமை மார்க்ஸுக்கு தான் உண்டு.
அதனால தான் மார்க்ஸு ஜாதியோ மதங்களோ இனங்களோ அதுக்கு பார்ப்பட்டு ஒரு அடிப்படை உழைக்கும் மக்கள், அந்த உழைக்கும் மக்களுடைய அந்த உழைப்பு அதிக உழைப்பும் அது இந்த உழைப்பில் இருந்தால் சுரண்டல் வருது. அந்த சுரண்டலுக்கு காரணம் அந்த உழைப்பை பயன்படுத்துது. அந்த அடிப்படையில் தான் உழைப்பு என்பது அதுதான் மூலதனத்துக்கு காரணம். அந்த மூலதனத்தை சுரண்டலுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்ற அந்த அடிப்படை தத்துவத்தை கண்டுபிடிச்சது ஒரு மார்க்ஸ். என்ன பண்ணுறா மார்க்ஸ் தான் ஒரு சிறந்த ஞானியாக கருதப்படுது. அப்பா தெளிவாக சொல்லிட்டீங்க ஐயா, தெளிவாக புரிஞ்சிருச்சு. அடுத்து இன்னும் 2 நம்ம இந்தியாவோட அடையாளங்கள்னு சொல்லலாம். ஒரு பக்கம் மகாத்மா காந்தியடிகள், இன்னொரு பக்கம் ஜவஹர்லால் நேரு அவர்கள். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மகாத்மா காந்தியடிகள் பக்கமாக சாயாமல் நேரு அவர்கள் பக்கமாக ஈர்க்கப்பட்டீங்க. இதுக்கான காரணம் என்னையா? நேருவுக்கு இல்லை மார்க்ஸுடைய கொள்கை பிடிக்கும். மார்க்ஸத்தை ஒரு கொள்கை ரீதியாக ஒத்துக்கிட்டவர், கொள்கையில் ஈடுபடலை, கொள்கை ரீதியாக ஒத்துக்கிட்டவர். அப்படி சிந்தனை போட்டால் ஆரம்பத்திலேருந்து அவருக்கு அந்த வந்துட்டு அப்போ அதை வச்சு தான் நாடு சுதந்திரம் பெறணுங்கிறதுல பிடிவாதமாக இருந்தார். அந்த சுதந்திரம் எப்பேற்பட்ட சுதந்திரமாங்கிறது ஒரு கேள்வி. அதை பற்றி வரும்பொழுது தான் சுதந்திரங்கிறது எப்படி வரணுங்கிறது கேள்வியாக வந்தது. அப்போ தான் கம்யூனிஸ்ட் கட்சியே தலையிட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி சுதந்திரம்னு சொன்னார், இந்த நாடு பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து எப்படி வர்றதுன்னு வருது. அது முழு சுதந்திரம்னாங்க. அதாவது அந்த ஆட்சியோட சமரசம் செய்து கொள்வதா பரிபூர்ண சுதந்திரம். பரிபூர்ண சுதந்திரம், பரிபூர்ண சுதந்திரம்னு ஒரு கொள்கையை இன்னும் ஆரம்பத்திலேருந்து கண்டுபிடிச்சாங்க மார்க்ஸுடையது. அதெல்லாம் ஸ்டாலினும் அந்த கொள்கையை அதை ஒத்துவிடும் பொழுது மார்க்ஸே அந்த கூட்டத்தில் இங்கே சிங்காரவேல் செட்டியார் உங்கள் நினைவுக்கு வரல, இந்த நேரு ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அங்கே தான் மாநாடு நடக்குதுங்க. அதான் சிங்காரவேல் செட்டியார் மாநாட்டில் கலந்துக்கிட்டார். அந்த தீர்மானத்தை அவர் வாசிக்கிறாரு, அதை தோக்கடிக்கிறாங்க. நேரு என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் கல்கட்டாவில் அந்த தீர்மானத்தை நீங்கள் கம்யூனிஸ்ட்டு உள்ள சோசியலிஸ்ட்டு நீங்கள் சொன்னால் தான் அதை தோக்கடிக்கிறாங்க, நானே முன்மொழி சொல்லிட்டு அவர் வாங்கி அவர் முன்மொழியார். அதுக்கப்புறம் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது சொல்லிட்டு பல பேச்சு. 2 இடத்துல கயாவில் 2வது மாநாடு நடக்குது காங்கிரஸ் கயாவில். அதுதான் காங்கிரஸ் தான் கமிட்டி. அப்போ எல்லோரும் காங்கிரஸ், நேருவும் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ், எல்லாரும் இருக்காங்க. ஏன் பிடிக்கிறேன்னு கேட்டிங்களே, இந்த ஒரு பாயிண்ட் தான் காரணம். அந்த தீர்மானத்தை நீங்கள் முன்மொழிவதால் அது தோற்கடிக்கப்படுகிறது, நான் வாங்கிட்டு நான் முன்மொழிகிறேன். சுதந்திரத்தை பற்றி கயா மாநாடு இருக்குது. சுதந்திரம் எப்பேற்பட்ட சுதந்திரம்னு ஒரு கேள்வி வருது. அதில் சிங்காரவேல் செட்டியார் தானே? ஆமாம், சிங்காரவேல் செட்டியார் தான் அதில் முதல்ல கலந்துக்கிட்டார். அவர் பேசும் பொழுது அந்த காங்கிரஸில் நேரு எல்லோரும் இருக்காங்க, இன்னும் பல தலைவர்கள் இருக்காங்க. எல்லாம் பொழுது இன்டர்நேஷ்னல் கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டுடைய பிரதிநிதியாக நான் பேசுகிறேன் சொல்லி அவர் துவங்குவார். அப்போ துவங்கும் பொழுது தான் சுதந்திரம் என்பது பூர்ண சுதந்திரம், பிரிட்டிஷ் ஆட்சியோட சமரசம் செய்து கொள்வதில்லை, பூர்ண நம்மை நாமே ஆள்வது என்ற முழு சுதந்திரம், பூர்ண சுதந்திரம்னு அவர் பேசுகிறார். அதாவது அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்க. புரியுது. காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு மாத்திரம் இல்லை, பிரிட்டிஷ் சமரசம் பண்ண சமரசம், ஆட்சி சமரசம், பிரிட்டிஷ் ஆட்சியோட ஒரு சமரசம், அதுக்கு பாதி சுதந்திரம் பாதி என்ன சொல்லி அந்த இது வந்தது. அது கூடாதுன்னு சொன்னவர் சிங்காரவேல், அதை ஏற்றுக்கொண்டு அப்போ சிங்காரவேல் தான் முதல்ல சொன்னார், ஐ எம் ரெப்ரசன்டிங் த இன்டர்நேஷ்னல் கம்யூனிஸ்ட் மூமெண்ட் காம்படிஷன் சொன்னார். அப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அப்போ அப்படி அதை பிரதிநிதித்துவப்படுத்தி முழு சுதந்திரம் வேணுமே தவிர பங்கு போட்டு சுதந்திரம் இல்லைன்னு சொன்னது 1922 கயாவில் அவர் ஆரம்பித்தார். 2வது மாநாடு, 3வது மாநாடு ஒரு இடத்துல இருந்தது, 4வது மாநாடு இருந்தது. அதிலே எல்லாத்துலேயும் இந்த தீர்மானம் வந்தது. சிங்காரவேலே கொண்டு வந்தார். சென்னையில் 1937
37 நேரு ஸ்டேடியம் பேர் வந்து அந்த மைதானத்தில் அந்த மாநாடு இல்லை 37 தானே? ஏற்கனவே நீங்கள் அன்றைக்கி பேட்டிலேயே அதான் சொன்னீங்க. இல்லை 37 27 27 தான் முதல் அந்த மாநாடுங்க. கயாக்கு அடுத்து ரெண்டாவது இது வந்து இந்த மாநாடு சென்னையில் நேரு ஸ்டேடியம் நடக்குது மைதானம். அந்த மைதானத்துக்கு பேர் பேர் வந்து இல்லை 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 1927 அது இங்கே டெல்லி இல்லை இங்கே நேரு ஸ்டேடியம். நேரு ஸ்டேடியம் நேரு ஸ்டேடியம் இல்லை, நேரு தலைமையில் இந்த மாநாடு நடந்ததுனால அந்த இடத்துக்கு நேரு ஸ்டேடியம் பேர் வருது. இல்லை அந்த நேரு ஸ்டேடியம் தெரியாதுங்க. நேரு ஸ்டேடியங்கிறது நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிர்ப்புறம். ஆமாம் ஆமாம். இது இந்த இது இருக்கு பாருங்க, இந்த ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி இருக்குல்ல, அங்கே நடந்தது. அங்கே நடக்கும் பொழுது இதுக்கு முன்னால் இந்த 6 மாநாட்டிலையும் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க, ஒத்துக்கிடுவாங்க எதிர்ப்பாங்க, இப்படியே இருந்தது. இங்கே நீங்கள் ஒத்துக்கிடுவாங்களா எதிர்ப்பாங்களான்னு வேறு இருக்கட்டும். அப்போ தான் நேரு இருந்துட்டு நானும் இங்கே தலைமை தாங்கிறேன், நானே கொண்டு வரேன், நீங்கள் அது வேறு நீங்கள் அறிவிக்க வேண்டாம், இல்லைன்னா இதையும் எதிர்த்துக்கிட்டு ஒத்துக்கிட முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னு. அப்போ இதில் நேரு கொண்டு வந்தார். நேரு கொண்டு வந்தது எல்லோரும் எதிர்த்துக்கிட்டோம், ஆதரிச்சிட்டாங்க. ஆதரிச்சது அங்கீகரிச்சாச்சு. அப்போ தான் நேரு வந்து இவங்களை புறம் சொல்லி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சொல்லி அறிவிக்கார். அப்போ தான் நேரு மைதானம்னு பேர். எங்கேயோ ஆரம்பித்தோம், ஆனால் ஒரு புதிய புரியாமல் இருந்த ஒரு தகவலுக்கு விட கிடச்சிருக்கு இப்போ. ஓகே ஐயா, ஐயா தெளிவாக சொல்லிட்டீங்கய்யா. உங்களுக்கு அபிமானம் எதுக்காக இவர் மேலே இவ்வளோ இருக்குன்ட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக கேட்கவே மாட்டோம், அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டீங்க ஐயா. இந்த அரசியல் அப்படின்ற பார்வை இருக்கு இல்லையா, இப்போ எங்கள் தலைமுறை எப்படி பார்ப்போன்னா, ஒருத்தர் திடீர்னு அரசியலுக்குள்ளே வராருன்னா கவுன்சிலர் சீட்டே வச்சுக்கலாமே, அவர் நிறைய செலவு பண்ணுவார், ஆனால் போட்ட காசை எடுக்க தான் அரசியலில் ஒரு பொறுப்பை தேடுவார். அதுதான் இங்கே நடந்துக்கிட்டும் இருக்குது நிதர்சனமாக சொல்லணுன்னா. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு அரசியல் மேலே பெருசாக ஈடுபாடு இல்லாத ஒரு நபர். நான் மக்களுக்கு சேவை பண்ண வந்தேன், கம்யூனிசம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம், அதுக்காக நான் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கீங்கய்யா. நீங்கள் இப்போ வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பீங்க? சம்பாத்தியம்னு எனக்கு பெருசாக எதுவுமே இல்லை, நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னு இல்லை. இப்போது எனக்கு கொஞ்சம் ஊரில் எனக்கு சிறு வயசுலேருந்து தேசிய இயக்கம்னா எங்களுக்கு காரணம் வந்து தூத்துக்குடி பக்கம், திருநெல்வேலி மாவட்டம். இப்போ தூத்துக்குடியும் திருநெல்வேலி எல்லாம் அப்போ ஒன்றுபட்ட மாவட்டம். சுதந்திரத்துலேயும் பெரிய உறுதியாக இருந்த மாட்டோம். அப்போ இது ஒன்றா இருக்கும் பொழுது எங்களுக்கு சிறு வயசுலேருந்தே தூத்துக்குடி துறைமுகம் பிஓசி இவங்கெல்லாம் அது இருந்தது. தூத்துக்குடி ஸ்ட்ரைக் பஞ்சாலை தொழில் அது இந்தியா நம்ம இங்கே சென்னையிலெல்லாம் இங்கே பக்கிங்காம் கால்வாய் இந்த மில்லு பஞ்சாலையெல்லாம் தூத்துக்குடி மில்லு பஞ்சாலை தொழில் அது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உள்ளது. அவங்க கொடுமைப்படுத்துவாங்க. அதுக்கு ஆதரித்து ஸ்ட்ரைக் நடக்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு சாப்பாடு கிடையாது. அப்போ இந்த ஸ்ட்ரைக் நடக்கும் பொழுதெல்லாம் ஊராக கிளம்பி வருவாங்க. அப்போ நாங்கள் சிறு வயசில் அப்போ சுதந்திரத்தை வேண்டி பூர்ண சுதந்திரம் கேட்கணும்னு சொல்லி சுதந்திரத்துக்காக கோரிக்கைலாம் வைப்பாங்க. அப்போ தான் நாங்கள் சிறு வயசுலேயே அந்த அங்கேருந்து அரிசி வசூல் பண்ண முடியும். புரியுதுங்களா? நாங்கள் அரிசி வசூல் பண்ணி ஸ்ட்ரைக் நடக்கும், பசி பஞ்சம் பட்டினி கொடுமை இருக்கும். தெருவாக போயிட்டு மக்கள்கிட்ட என்ன கொடுக்கலாம்னு வசூல் பண்ணி தொழிலாளர்கள் வீட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி சிறு பழக்கம். அது என்ன சொல்ல வருதுங்களா, என்ன சொத்து இருக்குன்னு கேட்டிங்களே, புரியுது. அவங்க எதுக்குறதெல்லாம் கொடுப்பாங்க, எது இருக்குதோ அந்த 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 பாயிண்ட்டுக்கு வராது. அப்படி தான் அந்த இது கொடுத்தோம். அப்போ எல்லோரும் சொத்துக்கெல்லாம் கொடுப்பாங்கள்ல, இந்த குடும்பம் இவங்களும் தானம் பண்ண குடும்பங்களில் ஒரு குடும்பம். அதுக்காக அந்த சொத்து எதுக்கு அதுக்காக சொல்ல வராது. அப்போதான் இந்த இப்போ கூட நீங்கள் வரீங்கிறதுனால மதியம் கேட்டிருந்தாரு. இல்லை, அவங்க ஒய்ஃப் வந்து தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு, அவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பிறகு ஒரு சிறிய தொகை தான் அவருக்கு வருது. அந்த தொகை அதுக்கு என்ன பேருன்னு கேட்டுட்டு இருந்தார். அதை கூட நான் வெளிப்படையாக சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட. அதாவது அந்த தொகையை சிறு தொகை தான், அதை கூட நம்ம மறுக்கக்கூடாது வரவங்கிட்ட. அதை பேத்திக்கிட்ட கேட்டேன், அது என்ன பேர் சொல்லுங்கன்னு. நான் ஒன்றும் சொல்ல வேண்டாங்க, அது ஒரு உதவி தகவல் சொல்லி முடிச்சுங்க அப்படின்னு எங்களுக்கு அது சொல்ல வந்தேன். அப்போ
மங்களகரமான மஞ்சள் பொட்டிக்கு வாக்களிங்கன்னு தான் சொல்லுவோம். மங்களகரமான மஞ்சள் பொட்டி. நம்ம தேர்தல் வரும், அந்த தேர்தலுக்கு போடுவாங்க. கேட்டிங்கன்னா தேர்தலுக்கு பணம் செலவாங்க. அப்போ காங்கிரஸுக்கு மஞ்சள் பெட்டி, மங்களகரமான மஞ்சள் பெட்டி வாக்களிங்க, அதான் பிரச்சாரமே. மங்களகரமான பணம் அது சொல்ல வர. பச்சை பொட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டி, அப்போ பச்சை பொட்டி இல்லை மஞ்சள் பெட்டி, மங்களகரமான மஞ்சள் பெட்டிக்கு வாக்களிங்கிறது தான் கோஷம். அப்படித்தான் நாங்கள் செய்கிறது. சார், இப்போ இந்த அரசியல் சார்ந்து பெரிய விளக்கமும் ஒன்று கொடுத்தீங்க. உங்களோட அரசியல் எப்படி இருந்துச்சுன்னு தெளிவாக சொன்னீங்க. இதெல்லாம் கேட்குறப்ப வேற்று கிரகத்தில் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம்ப்பா, நம்ம ஊரில் சாத்தியம் இல்லைன்னா இப்போ இருக்க தலைமுறை நினைக்க தோணும். ஏன்னா காசு கொடுத்து ஓட்டு வாங்கலான்ற நிலைமை எப்போ வந்துச்சோ அப்போவே நல்ல அரசியல்வாதிகள், உங்களை மாதிரி நல்ல அரசியல்வாதிகளை பார்க்க முடியாது. அது எங்களோட சாபக்கேடாக நாங்கள் நினைக்கிறோம். ஐயா, எனக்கு என்னென்னா, தமிழகத்தில் சாதின்ற ஒரு விஷயம் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே இருந்துச்சு, இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கு. சாதியை ஒழிக்கவே முடியாது ஐயா. இங்கே ஜாதியை ஒழிக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் முக்கியம். ஜாதி இல்லாமல் இந்தியாவுக்கு ஆபத்தே ஜாதி தான். அதாவது மார்க்ஸ் அதைத்தான் சொன்னார், வந்து ஜாதி குடும்பதியும் ஆல் எகென்ஸ்ட் ஆல், ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு ஜாதி. என்ன எல்லா ஜாதியும் ஒரு தரம் ஒத்துக்கிட்டது இல்லை, எல்லாரையும் ஒருவருக்கு எதிர்த்து பேசுகிறது தான் இது. அந்த ஜாதி தான் முக்கியமானது, ஜாதி தான் மக்களை பிளவுபடுத்துதுங்கிறது. இந்த அரசியல் பதவி மேலே உங்களுக்கு ஆசை இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? அதுக்கான காரணம் என்னையா? ஆசை இல்லாமல் இல்லை, எங்களுக்கு நாடு அடிமைப்பட்டிருக்கு. பெரிய நாடு இந்தியாங்கிறது சாதாரண நாடு இல்லை, ஏழையில் நிறைஞ்ச நாடு. அதுலேயும் விவசாயிகள் ரொம்ப கொடுமைக்கு உள்ளானவங்க. அது பிரிட்டிஷ் ஆட்சி ஆதிக்கத்தில் வந்துடுது. கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரத்துக்கு வந்து ஆட்சி அமைக்க பிடிக்கிட்டான். அப்போ வியாபாரத்துக்கு வந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் ஆட்சி அமைச்சிட்டான்னா அது கொடுமைப்படுத்ததான் இருக்குது. அப்போ இப்படி அடிமைப்பட்டு இருக்கிற நாட்டை விடுதலை செய்ய விடணுங்கிறது தான் மெயினாக. ஓகே ஐயா, அதாவது வெள்ளையர்கள் இருக்கிறதுக்கு இருந்த டைமில் நீங்கள் இது போல் யோசிக்கிறது சரி, புரியுது. ஆனால் வெள்ளையர்கள் போயிட்டாங்க, நம்ம மக்களை நம்மளே ஆளலான்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா எதுக்காக உங்களுக்கு அரசியல் பதவி மேலே ஆசை வரல? அரசியல் பதவி மேலே ஆசை இல்லை, அரசியல் தேவை. அரசியல் இல்லாமல் பதவிக்காக நாங்கள் அரசியல் இல்லை. நம்முடைய லட்சியம் பரிபூர்ண சுதந்திரம் கிடைக்க வேண்டும். சுதந்திரத்தில் அடிப்படை அரசியல் சாசனத்திலே கொண்டு வரோம். அந்த சுதந்திரம்னா என்ன? சுதந்திரம்னா அவனுக்கு முழு உரிமை வேணும். இந்த சுதந்திரம் எப்படி இருக்கணும்? அதான் இப்போ நம்ம அரசியல் சட்டம் வரும்பொழுது, அரசியல் சாசனம் வரும்பொழுது அதில் சொல்கிறேன், சுதந்திரம் வரணும். அந்த சுதந்திரத்தை பாதுகாக்கணும்னா சுதந்திரத்துக்குள்ளதில் அந்த சுதந்திரம்னு சமத்துவம் இருக்கணும், சகோதரத்துவம் இருக்கணும். சமத்துவம் சகோதரத்துவம் இருந்தால் தான் அந்த சுதந்திரத்தை பாதுகாக்க முடியும். அப்போ சமத்துவம் சகோதரத்துவங்கிறது சேர்ந்து வரணும், அது இணைஞ்சு வந்தால் தான் அது வரணும். இப்போ வரைக்கும் அது வரல. அது வரலன்னு சொல்ல முடியாது, வேறு வகையில் இன்னும் வேறு மாற்றம் வரணும். சரி ஐயா. ஐயா, இந்த முற்போக்குவாதிகள் கம்யூனிஸ்ட் அப்படி எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு ஒரு அடையாளமாக பல பேரும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது தாடி அப்படின்றாங்க. தாடி வச்சுருந்தாலே நீ ஒரு முற்போக்குவாதிப்பா, நீ ஒரு கம்யூனிஸ்ட்பா அப்படின்றாங்க. ஆக்சுவலாக கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தோட அடிப்படையில் இது போல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கா? தாடி வச்சிங்கனாக்கா முற்போக்காக இருக்கலாம், நீங்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லலாம், அதுன்னு சொல்லிட்டு புரிதலுக்காக கேட்குறேன். இல்லை, அப்படி ஒரு இப்படி மீது வைக்கணும், இல்லைன்னா தாடி வளர்க்கணும், இதுதான் கம்யூனிஸ்டில் அடையாளம். அப்படி கிடையாது. ஒரு லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு, பரிபூர்ண லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு தியாகம் பண்ண தயாராக இருக்கணும், அவ்வளோதான். ஏற்கனவே அவர் சொல்கிறதுனா தலைமுறை வாழ்க்கை வாழ்வாங்களே, அதுவே தலைமுறை வாழ்க்கை. ஒரு முறை ஒரு வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இவர் சந்திக்கும் போது கேட்டார், கணேசமூர்த்தி, மதன், ரீகன் இந்த மாதிரிலாம் வந்து கேட்கணும், ஐயா நீங்களாம் பீப் சாப்பிட்டீங்கன்னு அவர்கிட்ட கேட்டாங்க. தலைமுறை வாழ்க்கையில் கருங்குரங்கு, வேறு வழி கிடையாது, எங்களுக்கு உணவு கிடைக்காது. அப்போ அந்த நேரத்தில் உணவே கிடைக்காத போது இது ஷேவ் பண்ணுறது எங்கே போகிறதுங்க? முடி கூட வெட்ட முடியாதுங்க. இப்போ தலைமுறை வாழ்க்கையில் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தம், இதில் தான் ஆகணும். அது வந்து தன் அடையாளத்தையும் வெளிப்படுத்தாதில்ல. அதாவது இவங்க வேற வழி இல்லாமல் அப்படி இருந்திருக்காங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்க அப்படி அதுதான் கேட்குறாங்க. அப்புறம் வந்தவங்க இல்லை, கம்யூனிஸ்ட் இப்போ மார்க்ஸ்லாம் தாடி வளர்த்துருக்காங்க. ஆமாம், இப்போ மற்றவங்களும் தாடி வளர்த்துருக்காங்க.
ஆனால் வேறு சிங்காரவெல்லாம் தாடி இல்லைன்னாலும் சேவ் பண்ணாமல் இருந்திருக்காரு. பல பேர் அப்படி தாடி இல்லாமல் இருக்காங்க. அதனால் அது அடையாளத்தில் இருக்கணும்னு இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஓகே, மேண்டிட்ரி இல்லை, ஆனால் நிறைய பேர் பார்த்து பழக ஆரம்பிச்சு. அவ்வளோதான். ஓகே ஓகே, அந்த தாடி அரசியல் இப்போ தான் சார் புரியுது. இப்போ உங்களுக்கு 96 தாண்டி போய்கிட்டு இருக்கீங்க. 97 அப்பா, இந்த டிசம்பர் 25 வந்தால் 98. சூப்பர் ஐயா. 98 1925. இப்போ என்ன 2022 வந்துருச்சு. ஓகே ஐயா. ஐயா, இப்போ வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களே, ஆனால் உங்களோட மக்கள் பசி தீக்கிற தாகம் எங்களுக்கு அடங்கின மாதிரி தெரியல. உங்களை பார்த்தா 98 வயசை தொட்டும் இப்போ வரைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட அல்டிமேட் என்ன ஐயா? நான் இன்னும் இதை பண்ணணும்ப்பா, இன்னும் இதை பண்ணணும்ப்பா நினச்சிட்டு இருப்பேன். அந்த ஒரு விஷயம் என்ன? இது பொண்ணு அதை பொண்ணுன்னு இல்லை. நம்ம கம்யூனிஸ்டுக்கு, அதாவது நம்முடைய நாட்டில் இந்தியாவில் சுதந்திரம், சமத்துவம், சௌரத்துவங்கிறதுல அடிப்படை கொண்டு இருக்குது. அதை அழிக்க விடக்கூடாது. அரசியல் மத சார்புள்ளதாக இருக்கக்கூடாது. இப்போ இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இருக்குது, மத சார்ந்திருக்கு. சுதந்திரத்தொட்டியே பிஜேபி மதவெறி கொள்கை காலூன ஆரம்பிச்சு, இந்துத்துவம் தலையெடுக்க ஆரம்பிச்சு. ஐயா, இப்போ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் கூட ஒரு மனசில் இருக்க ஒரு கேள்வியாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது ஒருத்தரை அடையாளம் காட்ட மாட்டீங்களோ அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அதாவது அடுத்த பிரதமராக இந்தியாவை ஒருத்தர் ஆளலாம் அப்படின்னா அதுக்கு இவருக்கு தகுதி இருக்குது, அப்படின்னா இவங்களுக்கு தகுதி இருக்குன்னா அது யார் ஐயா? அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. கட்சிங்கிறது என்ன கொள்கைங்கிறது தான். மதசார்பற்ற, அதாவது இடதுசாரி இயக்கம், மதசார்பற்ற இடதுசாரிக்கு கட்சியில் இணைஞ்சு வேலை செய்யணும். அப்போ மத சார்பற்றதாக இருக்கணும். இப்போ பிஜேபி மத சார்பு உள்ளதாக வருது. மத சார்பு உள்ளதாக யாரும் வரக்கூடாது. இதுதான் எங்களுடைய அடிப்படை. ஓகே, அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இல்லாமல் இருந்தாலே தகுதி அமைஞ்சிடும். மதத்தை சாராமல் இருந்தாலே அவங்க பிரதமராகிற தகுதிக்கு உள்ளானவங்க சொல்ல வரீங்க. மதியம் என்ன சொன்னாருன்னா, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக அவங்க வரப்போகிறாங்க, அதுக்கான அறிவிப்பு வந்துடுச்சு. ஆனால் அவங்க ஒரு இந்து கோவிலை போய் பெருக்கி சுத்தப்படுத்துகிறாங்க. நான் மதியம் சொன்னது இது எதை காட்டுது? அப்போது அவங்க எந்த சித்தாந்தத்தில் இருக்காங்க? மதியம் சொல்லிட்டு இருந்தது. ஓகே ஓகே ஓகே, தெளிவாக புரியுது. இல்லை, நாம் ஒரு ஆட்சி வரக்கூடிய ஒரு பெரிய லட்சியம் இருக்குது. மத சார்பு தான் இந்துத்துவமானு இருக்குது. இந்துத்துவம் இல்லை, எல்லா பல்வேறு மதங்கள் இருக்குது. அந்த மத சார்பற்ற கொள்கை இருக்கணும். அதுதான் லட்சியம். அதுதான் லட்சியம். ஓகே ஐயா. ஐயா, நிறைய கேள்விகள் புரிதலுக்காக கேட்டிருந்தேன். உங்கள் வயசையும் கடந்து எல்லாத்துக்குமே நீங்கள் பதில் சொன்னீங்க. இந்த இன்டர்வியூ கூட இப்போ நானாக தான் முடிக்கிறேன், நீங்களாம் முடிக்க சொல்லலை. ஏன்னா ஓடிட்டே இருந்தவங்களால தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டே இருக்க முடியும். அது உங்கள்கிட்ட நல்லா பார்க்க முடியுது. இன்றைய தலைமுறை நாங்கள் கற்றுக்கிற விஷயமா பார்க்குறோம் ஐயா. நிகழ்ச்சியில் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா. உதய் சார், நீங்களும் நடுவில் நிறைய விஷயங்கள் எடுத்து கொடுத்தீங்க ஐயா. மறந்த விஷயங்கள்லாம் உங்கள் மூலமாக நிறைய விஷயம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கான தலைமுறையை தெரிஞ்சுக்கிச்சு. உங்களுக்கும் நன்றி சார். நன்றி.